ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பார்த்து சேனல். வெள்ளிக்கிழமை இல்லைங்களா, வரலட்சுமி நோன்பு, பௌர்ணமி வேறு. காலையில் சீக்கிரமே எழுந்திரிச்சு கோலம் போட்டாச்சு. பாருங்கள், கோலம் போடுற இடம் எந்த அளவுக்கு பேர்ந்துருக்குன்ட்டு. அங்கே ஒரு அழகான ஒரு குட்டி துளசி செடி இருக்குது பார்த்தீங்களா. அது ஏன் பேர்ந்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் வீடு கட்டுறாங்க. இந்த பக்கம் தான் அந்த லாரி எல்லாம் போகுது. ஸோ அதனால் கோலம் போடுற இடம் கொஞ்சம் பேர்த்துருக்கு. அவங்க வந்து போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ டேமேஜ் ஆனாலும் அந்த துளசி செடி அழகாக கோலத்துக்கு எதிர்க்கே இருக்கும் அது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா, மாடி தண்ணியிலேருந்து மழை தண்ணி கீழே வரும் இல்லைங்களா, அந்த பைப்லேயும் இவ்வளோ துளசி செடி, வீட்டு வாசல்லையும் துளசி செடி இருந்துகிட்ருக்குங்க. அதான் துளசி தாயே, எப்போ நீ உள்ளே வருவ மகாலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் துளசியை பார்க்கும்போது, வாசல்லே இருக்கே மகாலட்சுமி, சீக்கிரம் வீட்டுக்கு வாங்கோ அப்படின்னு டெய்லி கூட்டிகிட்டு போவேன். நிலவாசப்படிக்கு பூ வச்சுட்டு தோரணம் கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து மாவிளையும் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. எங்கள் வீட்டு டோரில் வந்து பெருமாள் நாமமும் சங்கு சக்கரம் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்ரீராம் ஜெயம் இருக்கும், ஒரு வேல் இருக்கும், பாபாவுடைய கண் இருக்கும். நான் வந்து இந்த வெள்ளி ஃப்ரேம் தான் வச்சுருக்கேன் மகாலட்சுமி. இது இன்றைக்கி இந்த வருஷம் தான் புதுசாக அந்த படத்தை வச்சுருக்கேன். ஆல்ரெடி 2 படம் மகாலட்சுமி இருக்குது. எப்பயுமே குளிச்சுட்டு வந்த உடனே இந்த அகல் விளக்கை நான் ஏற்றிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். குலதெய்வ விளக்குன்னு சொல்லிவிட்டு அகல் விளக்கை முதல்ல ஏற்றிடுவேன். எப்போ குளிச்சுட்டு வந்தாலும் அகல் விளக்கை மட்டும் ஏற்றிட்டு நைவேத்தியமாக திராட்சை இல்லை வந்து முந்திரி, பொட்டுக்கடலை, வெல்லம் ஏதாவது ஒன்று வச்சுருவேன். இன்றைக்கி நான் வந்து வரலட்சுமி நோம்பு இல்லைங்களா, முதல்ல பால் தான் காய்ச்சுவோம். ஸோ ஃப்ரெஷ்ஷான ஒரு பேக்கெட் பாலை காய்ச்சிட்டு பகவானுக்கு நெய்வேத்தியம் வச்சாச்சு. முதல்ல எடுத்த உடனே விளக்கு ஏற்றிட்டு ஒரு நெய்வேத்தியம் நம்ம வச்சிடணும். ஏன்னா தெய்வம் காத்துன்ருக்கோம் எப்போ நீ கொடுப்பேன்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம மற்ற விளக்கெல்லாம் ஏற்றி வழக்கமாக செய்கிற மற்ற நெய்வேத்தியெல்லாம் பண்ணி நம்ம சுவாமி பண்ணிக்கலாம். இப்படி தான் நான் காலையில் என் பூஜையை செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.